காதல், ஆன்மீகம், நெஞ்சை உருக்கும் சோகம். இது மூன்றும் ஒன்னா சேர்ந்த ஒரு காவியத்தை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். உலக புகழ் பெற்ற லைலா மஜ்னூன் கதையை பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இந்த சிக்கலான கதைக்கு பின்னாடி பல அடுக்குகள் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இது எல்லாமே இழந்து தவிக்கும் ஒரு சோகமான காதல் கதை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இது சிந்தனையை தூண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக பயணம். பல நூற்றாண்டுகளா பேசப்படுற இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இந்த மூல நூல்களின் பகுப்பாய்வு மூலமா நாம விரிவாக பார்க்க போறோம். தயாரா? நிசாமியோட இந்த தலசிறந்த படைப்பை நாம ஆராயும்போது உங்க மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் நிறுத்திக்கோங்க. இது வெறும் இதயமுடையும் ஒரு சாதாரண காதல் கதையா, அல்லது அதன் ஆழத்துல பொதிந்துள்ள ஒரு மாபெரும் ஆன்மீக தேடலின் உருவகமா? இந்த இரண்டு கோணங்களையும் நாம இந்த கதையை அணுகப் போறோம். சரி, முதல்ல இந்த கதையோட நேரடியான பக்கத்துல இருந்து தொடங்குவோம். பனு ஆமிர் பழங்குடியை சேர்ந்த கைஸ் இப்னு அல் முலவ்வா அப்புறம் லைலா பின் சாத், இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்ச வகுப்பு தோழர்கள். அந்த இளமை பருவத்தில் ஏற்பட்ட நட்பு அவங்க வளர வளர ஒருவருக்கு ஒருவர் மீதான ஒரு தீவிரமான ஆழமான காதலா, சொல்லப்போனா ஒரு கட்டுக்கடங்காத உணர்வா மாறுது. ஆனா காதல் எப்பவுமே அமைதியா இருக்காதே. இந்த குழந்தை பருவ காதல் காலப்போக்குல எப்படி ஒரு பெரிய புயலா மாறுதுன்னு பாருங்க. கைஸ் தன்னோட காதல ரகசியமா வச்சுக்கல. லைலாவோட அழக புகழ்ந்து பொது இடங்கள்ல எந்த தயக்கமுமே இல்லாம கவிதைகளை பாடத் தொடங்குறான். அவனோட இந்த அதீத அன்பை பார்த்துட்டு ஊர் மக்கள் அவனுக்கு மஜ்னூன் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அதுக்கு பேய் பிடித்தவன் அல்லது பைத்தியம் பிடித்தவன் அப்படின்னு அர்த்தம். இதை கேள்விப்பட்ட லைலாவோட பெற்றோர் ரொம்பவே பயந்து போறாங்க. தங்களோட குல கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக மஜ்னூனோட திருமண ஆசையை முற்றிலுமா நிராகரிச்சு ரெண்டு பேரையும் பிரிச்சிடுறாங்க. இந்த பிரிவுக்கு பிறகு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் எப்படி தலைகீழா மாறுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மஜ்னூன் சமூகத்தை விட்டே விலகி பாலைவனத்துல எந்த இலக்கும் இல்லாம அலைஞ்சு திரியறான். காட்டு விலங்குகளோட வாழ்ந்து முற்றிலும் ஒரு துறவி மாதிரி மாறிடுறான். மறுபுறம் லைலாவோ ஒரு பெரிய செல்வந்தருக்கு கட்டாய திருமணம் செஞ்சு வைக்கப்படுறா. ஒரு தங்க கூண்டுல அடைக்கப்பட்ட கிளி மாதிரி. ஆனா அவ ஒருபோதும் அந்த திருமண வாழ்க்கையை முழுமையடைய அனுமதிக்கல. தன் காதலனுக்காக தன்னை காத்துக்கிறா. அவளோட இந்த நிராகரிப்பாலேயே அவளது கணவனும் துக்கத்துல இறந்து போறான். ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான சிறைவாசத்தை அனுபவிக்கிறாங்க. இங்கதான் கதையில ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத திருப்பம் வருது. மஜ்னூனோட இந்த நிலைமையை பார்த்து அவனோட அப்பா ரொம்பவே துடிச்சு போறாரு. தான் மகனோட இந்த கட்டுக்கடங்காத காதலை குணப்படுத்தலாங்கிற நம்பிக்கையில அவனை புனித தலமான கஃபாவிற்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? மஜ்னூன் தனக்கு குணமளிக்கணும்னு இறைவன்கிட்ட கேட்கவே இல்ல. மாறாக லைலாவின் மீதான என் காதலை இன்னும் 100 மடங்கு அதிகமாக்கு, என்னை இன்னும் முழுமையான பைத்தியமாக்கு அப்படின்னு மன்றாடுறான். அவனோட காதலோட ஆழத்தை இது எவ்வளோ அழகா காட்டுது பாத்தீங்களா? இதை தொடர்ந்து இந்த கதையில மிக முக்கியமான ஒரு புள்ளி வருது. பல வருஷ பிரிவுக்கு பிறகு மஜ்னூனோட நண்பன் ஒருத்தன் லைலாவை நேர்ல சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறான். தன்னோட காதலியோடு நெருங்குவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆனா ஆச்சரியப்படும் விதமா மஜ்னூன் அந்த உடல் ரீதியான தொடர்பை முற்றிலுமா மறுக்கிறான். அவனுக்கு சுயநலமோ காமமோ இல்லாத புலன்களை தாண்டிய ஒரு பரிபூர்ண அன்பு மட்டும்தான் தேவைப்படுது. மஜ்னூன் ஏன் அப்படி உடல் ரீதியான காதலை மறுத்தான்? இதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. பல ஆராய்ச்சியாளர்களும் நிசாமியின் இந்த படைப்பை வெறும் காதல் கதையா பார்க்காம ஒரு ஆழமான சூஃபி உருவக கதையா பார்க்கறதுக்கு இதுதான் காரணம். சூஃபிசம் அப்படிங்கிற மறைஞான மரபுல உலக விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக தேடலோட குறியீடுகள் தான். அதாவது ஒரு ஆன்மா எப்படி உலக பற்றுகளை துறந்து தெய்வீகமான முழுமையான உண்மையோட ஒன்றிணைந்து தன்னை அழைத்துக்கொள்ள விரும்புதோ அதுதான் இந்த கதை. இந்த உலகியல் ரீதியான காதல் கதை எப்படி ஒரு ஆன்மீக தேடலா உருமாறுதுன்னு இப்போ நாம ஒப்பிட்டு பார்ப்போம். பைத்தியம் பிடிச்ச மஜ்னூன் அப்படிங்கிறவரு உண்மையில உலகப்பற்றுக்களை துறந்த ஒரு ஆன்மீகவாதி. அவரால் அடைய முடியாத லைலா அப்படிங்கிறது தான் அந்த தெய்வீகம் அல்லது முழுமையான உண்மை. அவர் வாழ்ற அந்த சுட்டெரிக்கும் பாலைவனம் எதை குறிக்குதுன்னா உலக இன்பங்களை முற்றிலும் நிராகரிப்பதன் அடையாளம். அவங்களோட அந்த முழுமையடையாத காதல் வெறும் உடல்கள் நினைவது கிடையாது, அது ஒரு உயர்ந்த இலட்சியத்தின் மீதான முழுமையான பக்தி. எப்படி பொருந்தி போகுது பாத்தீங்களா? இப்போ கதையோட சோகமான இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். லைலா ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறா. இதனால மஜ்னூன் தான் தேடின அந்த பரிபூர்ண அன்பை உணர்வதற்கான ஒரே உலகத் தொடர்பையும் இழந்துடுறான். அவளோட மரணச் செய்தியை கேட்டதும் பதறிப்போய் அவளது கல்லறையை தேடி ஓடுறான். அங்க அவளது கல்லறை கல்லின் மேலேயே விழுந்து அழுது புலம்பி தன் இறுதி மூச்சை விடுறான். இது வெறும் லைலாவின் மரணம் மட்டுமல்ல, உருவகமா பார்த்தா இது மஜ்னூனோட சுயத்தின் அழிவு. அந்த மரணத்துல தான் அந்த இரண்டு ஆன்மாக்களும் தங்களோட இறுதி ஐக்கியத்தை அடையுது.
நசாமியோட இந்த பல அடுக்குகள் கொண்ட கதை உலகத்துல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாருங்க. அமீர் குஸ்ராவ், ஜாமி போன்ற மாபெரும் கவிஞர்கள்ல தொடங்கி உதுமானிய துருக்கியும் ஃபுசூலி வரை பலருக்கும் இதுதான் ஒரு மாபெரும் உந்து சக்தி. இலக்கியத்தை மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்க்குற இந்தி, துருக்கி, அரபு அப்புறம் பாரசீக மொழி திரைப்படங்கள்லயும் இந்த காவியம் தொடர்ந்து பல வடிவங்கள்ல வாழ்ந்துகிட்டே இருக்கு. இது சும்மா ஒரு கதை இல்லைங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கலாக்கார பெட்டகம். சரி, இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். நிசாமியோட இந்த அற்புத படைப்பை இப்போ நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது இதயம் உடையும் இரண்டு மனிதர்களோட சோக காதலா, இல்ல ஒரு ஆன்மா தன் இறைவனை சென்றடைவதற்கான ஆன்மீக வழிகாட்டியா, அல்லது இது ரெண்டும் கலந்த ஒரு அழகான முரண்பாடா? உண்மையான காதலுக்கும் அளவற்ற பக்திக்கும் இடையிலான எல்லை எவ்வளவு மெல்லியதுன்னு இந்த காவியம் நமக்கு உணர்த்துது. இது குறித்து இன்னும் நிறைய நீங்க தேடி படிப்பீங்கன்னு நம்புறேன்.